தொடும் உயர்ந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஒரு புதிய நாள் மெதுவாக விழித்தெழுகிறது. அந்த அமைதியான சிறிய கிராமத்தில் ஹன்யா மற்றும் அவளது நண்பன் கீரோ வாழ்ந்து வருகிறார்கள். இருவரும் சேர்ந்து அண்டை வீட்டாருக்கு புன்னகையுடன் வணக்கம் சொல்லி இயற்கையின் இசையை ரசித்து கொண்டே பயணம் செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் மலைகள் காற்றின் சப்தத்தை தாண்டி உதவிக்கான அழைப்பு கேட்டது. காடுகளின் ஆழத்திலிருந்து ஒரு பயந்த குரல் கேட்டவுடன் அன்யாவின் மனம் உடனே பதறியது. பயம் இருந்தாலும் இரக்க குணம் அவளை முன்னே அழைத்துச் சென்றது. கீரோவின் மீது நம்பிக்கை வைத்து அவள் மெதுவாக காட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள். அங்கே ஒரு சிறிய குட்டி ஆடு தனியாகவும் பயத்துடனும் சிக்கி இருந்தது. அன்யா அந்த சூழ்நிலையிலும் நுண்ணதமாக சிந்தித்து துணிவுடன் தன் துப்பட்டாவை ஆட்டை நோக்கி தூக்கி எறிந்து குட்டி ஆட்டை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தாள். பின்பு எல்லோரும் மலையில் இருந்து இறங்கி பசுமையான நிலத்தை நோக்கி சந்தோஷமாக சென்றார்கள். அங்கு வந்த ஆட்டின் உரிமையாளர் தன் நன்றியை கூறினார். ஆனால் அன்யா சிரித்தாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், உதவுவது என்பது பெருமை அல்ல, அது கடமை. மாலை சூரியன் மலைகளின் பின்னால் மறையும் போது அன்யாவும் கீரோவும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். ஏனெனில் உண்மையான பலம் என்பது உடல் வலிமையிலும் பெரிய சக்தியிலும் இல்லை, அது கருணையில் உள்ளது, துணிவில் உள்ளது, தேவைப்படும் நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவும் மனதில் உள்ளது.